நான் ஒரு மிடில் கிளாஸ் ட்ரேடரா இருக்கேன். என்கிட்ட ட்ரேட் பண்ண மணி இல்ல. நான் லோன் வாங்கலாமா? அப்படியே லோன் வாங்கி ட்ரேட் பண்ணாலும் எனக்கு ட்ரேடிங்க பத்தி எதுவுமே தெரியாது. ஆமா, கால்ஸ்னா என்ன? சிக்னல்ஸ்னா என்ன? எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. கேபிட்டல் குடுங்க, நான் ட்ரேட் பண்ணி தரேன். வர ப்ராஃபிட்லேருந்து பாதி ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா வர ப்ராஃபிட்லேருந்து 1% ஷேர் குடுத்தா போதும்னு சொல்றாங்க. இது ஸ்கேமா இருக்குமா? இல்ல இது உண்மைதானா? மார்க்கெட்டுக்குள்ள வந்தோனே ப்ராஃபிட் குடுக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே லாஸ் குடுக்குது. ஒருவேளை மார்க்கெட் ஃபேக்கா இருக்குமோ? மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா புரோகிராம் பண்ணியிருக்காங்க இந்த மாரி. அதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாரி ஃபர்ஸ்ட் 1 வீக் ப்ராஃபிட் குடுக்குது. நெக்ஸ்ட் லாஸ் குடுக்குதோ? என்கிட்ட மொபைல் தான் இருக்கு ட்ரேட் பண்ண. லேப்டாப், கம்ப்யூட்டர் எதுவுமே இல்ல. ஒருவேளை லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா நிறையா ஜிபி ரேம் வேணும். 8 ஜிபி, 16 ஜிபி ரேம் வேணும். என்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனோட வாங்க காசு இல்ல. அதனால என்கிட்ட மொபைல் தான் இருக்கு. ஸோ என்னால் லேப்டாப்ல பண்ண முடியாது போல. கவர்மெண்ட் லேப்டாப் தான் இருக்கு. என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. வேற வழி இல்லை, நான் மொபைலில் தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ட்ரேடர். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸோட எமோஷனல் மிஸ்டேக்ஸ் ஃபுல் சீரீஸ் தான். இந்த வீடியோ நான் ஏன் பார்க்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்ட்ராட்டஜியாக தெரிஞ்சாலும் எமோஷனல் கண்ட்ரோல் இல்லைன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவாச்சும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆவீங்க. எல்லா மிடில் கிளாஸ் ட்ரேடரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மிஸ்டேக்ஸை நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டு திருத்துக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூமன்ஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கும். நம்ம தான் அந்த உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அது சில பேர்த்துக்கு நடக்கும், சில பேர்த்துக்கு நடக்காமல் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருப்பாங்க. ஆனால் இந்த 3 பேர்த்தோட கம்பேர் பண்ணுறப்ப யாருக்கு பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு அதிக ஆசை அண்ட் கனவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு தான் அதிக கனவு இருக்கும். நம்ம பணக்காரன் ஆகணும், சீக்கிரம் ரிச் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன் புவராக இருக்கவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதா? ஏன் அவங்களாம் பணக்காரங்களா ஆகக்கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, ரிச்சாக இருக்கவங்க ரிச்சாக இருப்பாங்க, ரொம்ப புவராக இருக்கவங்க அவங்க புவராகவே இருப்பாங்க எதுவும் ட்ரை பண்ணாமல். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நம்ம ரிச்சாக ஆகிறதா இல்லை பெசாட்டுக்கு புவர் ஆகிறதான்னு சொல்லிட்டு எந்த சைடு போகிறதுனே தெரியாமல் இருப்பாங்க. நடுவில் மாட்டிட்டு அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு கனவு என்னவா இருக்கும்னா நம்ம ரிச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்படி இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போய் தான் பணக்காரங்கள் ஆயிருப்பாங்களா, 9 to 5 ஜாப் போய் தான் பணக்காரங்கள் ஆயிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காங்க. ஆனால் அதிகபட்ச பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட், கேம்பிளிங் இதுக்குள்ளே வந்து தான் மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமாக பணக்காரன் ஆயிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும் 9 to 5 ஜாப் எப்படி இருக்கும்னு சொல்லி. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தோணலாம், ஏன் 9 to 5 ஜாப் அவ்வளோ மோசமாக இருக்குமா அப்படின்னா, நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு அதை பற்றி தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாப்பை பிடிச்சி பண்ணுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஏன், அவங்க கனவு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால அவங்கள சாதாரண இந்த ஒரு பெட்டிக்குள்ளே அடைக்க முடியாது. அதனால அவங்க 9 to 5 ஜாப்பை அவாய்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி தான். அதுக்காண்டி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். அப்படி போகணும்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. யாருக்கு அதிகபட்சமாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு தான் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணால் தான் சீக்கிரமாக நம்ம பணக்காரன் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கலாம். நம்ம 9 to 5 ஜாப் போய் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக கடனை வாங்கி நம்மளே ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸை நடத்திட்டோம்னா அதில் சக்ஸஸ் ஆனோம்னா போதும், நம்ம பாட்டுக்கு முன்னேறிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதிகமாக யோசிப்பாங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன், நானும் ஒரு மிடில் கிளாஸ் பாய் தான். அதனால தான் எனக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் ட்ரேடிங்குள்ளே வர்றப்போ என்னெல்லாம் அனுபவிப்பாங்க இதெல்லாம் பற்றி நான் ஆல்ரெடி ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ மறக்காமல் அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பணக்காரன் ஆகணுங்கிற வெறி அதிகபட்சம் யாருக்கு இருக்குன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எந்த சைடு போகணும், ரிச் சைடு போகலாமா இல்லை புவர் சைடு போகலாமான்னு சொல்லிட்டு அவங்களால டிசைட் பண்ண முடியாது. நடுவில் மாட்டிக்கிட்டு சொந்தக்காரங்க கிட்ட நிறைய அடியெல்லாம் வாங்கிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதெல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சீக்கிரம் ரிச் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாப் சில பேர் போவாங்க. ஏன் சில பேர் 9 to 5 ஜாப் போகிறாங்க மிடில் கிளாஸ் பீப்புள்னா, ரொம்ப அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும். அதனால பேரண்ட்ஸை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி
ஃபேமிலியை ரன் பண்ணுங்கிறதுக்காண்டி 9 to 5 ஜாப் போகிறாங்க. ஆனால் அப்படி 9 to 5 ஜாப் போகிறவங்க மனசில் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். அது பார்த்திங்கன்னா அவங்க கனவாக இருக்கும். சில பேர்த்தோட கனவு பார்த்திங்கன்னா இப்படியே போயிடும் வேறு வழி இல்லாமல். அதனால தான் பார்த்தீங்கன்னா சேஃப் சைடான 9 to 5 ஜாபை எடுத்துக்கிறாங்க. ஏன் பிஸ்னஸ்னு வந்துட்டோம்னா நமக்கு மந்த்லி லாஸ் ப்ராஃபிட் இருக்கும். சில சமயம் ப்ராஃபிட் வரலாம், சில சமயம் 1 இயராக கூட லாஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு சேலரி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த விதமான லாஸும் இருக்காது. ஸோ இது ஒரு சேஃப் சைடு. இன்னும் இதில் கொஞ்சம் பேர் ரிஸ்க் எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி நம்மளும் கொஞ்சம் நல்லா வரலாம்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனால் அப்படி ரிஸ்க் எடுக்கிறவங்க செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா கேம்பிளிங்குள்ளே போகிறது, இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன ஏதுன்னே தெரியாமல் உள்ளே வர்றது. இதுதான் அவங்க செய்கிற மிகப்பெரிய தப்பாக இருக்குது. ஏன் அந்த தப்பு என்ன தப்புனா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருவாங்க, என்ன ஏதுன்னே தெரியாமல் உள்ளே வந்துருவாங்க. அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? பொதுவாக நான் சொல்கிறேன், மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டு. என்னோட மைண்ட் செட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்ப எப்படி இருந்துச்சுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உள்ளே வந்தாச்சு, இன்றைக்கி என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, இதை நாளைக்கு நான் 20,000 ஆக்க போகிறேன். இப்படி தான் நான் உள்ளே வந்தேனே. ஆனால் அது 20,000 ஆச்சான்னு கேட்டால் அது 0வாக தான் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் இது நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஒரு வேளை இன்ன வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. நான் சொல்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே அசால்ட்டாக தெரியும். நீங்கள் அந்த நிலைமையில இருக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும், இவன் சொன்னானே நம்ம கேட்கலேன்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் 1000 ரூபா வரும், 10,000 வரும், லட்சக்கணக்கிலையும் போகும். அதனாலேயே அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ஒரு சார் சொன்னார் இந்த வார்த்தை, எப்பயுமே ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காண்டி லாங் டேர்ம் ஹாப்பினஸ்ஸை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சார் சொன்னார். சேம் இதே தான், ட்ரேடிங்குங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ், இதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸ். ட்ரேடிங் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, மிடில் கிளாஸ், ஏன் மிடில் கிளாஸ் நான் ட்ரேடிங் பண்ண வேணாம் இனிஷியல் பீரியட்லன்னு சொல்கிறேன்னா, எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளும் பணக்காரங்க கிடையாது. இப்போ உள்ள வந்தோடனே மணியை டபுள் ஆகும்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க கற்றுக்காமல். இப்படி வர்றவங்க என்ன பண்ணலாம், ஒருவேளை எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி எதுவும் தெரியல, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வந்தோடனையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அப்போ நான் ட்ரேடிங்குள்ளே போய் லாஸ் ஆக மாட்டேன்னா அப்படின்னா கிடையவே கிடையாது. நானும் ஒரு 3 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் ட்ரேடிங்குள்ளே போனோடனே இனிஷியலாக நான் லாஸ் பண்ண தான் செஞ்சேன். ஆனால் அப்படி போகிறப்ப எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு மார்க்கெட்டை பற்றி. அவங்களும் காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் உள்ளே வராங்க. அப்படி வந்து அதை மொத்தமாக போட்டு எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகிறதுக்கு அப்படி பண்ணாமல் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வர்றது எவ்வளோ பெட்டர் தானே. அதனால தான் நான் சொல்கிறேன், மிடில் கிளாஸ் பீப்புள் எப்போயுமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க, உங்களுக்கு ஆசை இருக்குது நானும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ட்ரேடிங்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை பாருங்கள், அதை என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்போ ட்ரேடிங்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்தாலுமே எடுத்தோன்னே மொத்த காசையும் போடக்கூடாது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கம்மியான காசை போட்டு பண்ணுங்கள். லாஸ் வரதான் செய்யும். எப்பேற்பட்ட ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராகவே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு லாஸ் இருக்கும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் 2 இயர் ஆர் 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். சில பேர்த்துனால லாஸை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கம்மியான காசு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 தான் லாஸில் இருக்கும். அதை உங்களால் ஏற்றுக்க முடியுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த லாஸவே என்னால் ஏற்றுக்க முடியாது, இதை வச்சு தான் என் ஃபேமிலி ஓடுது, 300 அசால்ட்டாக இதில் போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராதிங்க. இல்லை என்னால் அந்த லாஸெல்லாம் ஏற்றுக்க முடியும், பரவாயில்ல அது ரெக்கவர் ஆயிரும் அப்படின்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வரலாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே. ஓகே, இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோன்னு ஏன் ட்ரேடிங்கை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு ட்ரேடிங்குள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணுக்கு ஏன் ட்ரேடிங் படுதுன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அது லாங் டேர்முக்கு இருக்கும். இன்னைக்கு காசு போட்டால் நமக்கு அது 1000 ரூபா ஆகிறதுக்கே 1 இயர் கூட ஆகலாம். சில இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியான காசு போடுறப்ப நீங்கள் இனிஷியல் பீரியடில் ட்ரேடிங்குள்ளே வர்றப்ப உங்களுக்கு லாஸ் இருக்கும். நீங்கள் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ட்ரேடிங்குள்ளே வந்தால் கூட லாஸ் ஆகும் ஃபஸ்ட்டு, அப்புறம் கற்றுக்குவீங்க, அப்புறம் தான் உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னு தெரியும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி தான் கிளியராக பார்த்துருக்கோம். மிடில் கிளாஸ் பீப்புள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே ஏன் ட்ரேடிங்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரேடிங்குள்ளே வர்றது தப்பு கிடையாது, மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் அது பெட்டராக இருக்கும். நானும் ஒரு மிடில் கிளாஸ் பாய் தான். நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் நம்மளும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகலாம், எல்லாரும் மாதிரி பணக்காரன் ஆகலாம். ஸோ கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் கைஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், லோன் வாங்கி ட்ரேட் பண்ணலாமா, அப்படி லோன் வாங்கி ட்ரேட் பண்ணால் லாஸ் ஆயிருமா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நிறையாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ் ஏன் லோன் வாங்கி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட போதுமான அளவு கேபிட்டல் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ட்ரேடிங்கில் கெரியர் பில்ட் பண்ணணும், ட்ரேடிங் தான் என் லைஃபு, அதை தான் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் பிஸ்னஸாக அப்படின்றக்கப்ப அவங்கள்ட்ட கேபிட்டல் இல்லாதனால லோன் வாங்கி ட்ரேட் பண்ணி இதுலேருந்து நம்ம முன்னேறலாம்னு சொல்லி நினைப்பாங்க. இதில் நிறைய பேர் 9 to 5 ஜாப் போய் மணி சேர்த்து வச்சு கேபிட்டல் கெயின் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்க கூட லோன் வாங்கி தான் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரேடிங்குங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி, அதுக்கு பணங்கிறது நிறையா தேவை. நம்ம ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி பண்ணணும்னா அதுக்கு கேபிட்டல் அதிகமாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே ஜாப் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஜாப் போகாமல் இருக்கவங்களா இருக்கட்டும் 2 பேருமே லோன் வாங்கி தான் ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு லோன் வாங்கலாமா வேணாமா அதை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்லலாம், ப்ரோ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்கல்ல ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ், இதை ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்கணும். அப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் லோன் வாங்கி தானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்போ இது ட்ரேடிங் பிஸ்னஸ் தானே, நான் ஏன் லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா ட்ரேடிங்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு சின்ன ஒரு கடை ஒரு மளிகை கடை இந்த மாதிரி வைக்கிறவங்க எப்படி அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க லோன் வாங்கின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிலே ஆன்சர் வந்துடும். அகைன் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேங்க்கில் லோன் வாங்குறாங்க, இந்த மாதிரி நான் கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேங்க்கில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு கடையை பார்ப்பாங்க, நிறையா செக்லாம் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக லோன் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட மொத்த காசையுமே, அந்த லோன் காசு இருக்குல்ல அது மொத்தத்தையுமே தூக்கி கடையில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் பிஸ்னஸில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 lakh லோன் வாங்கியிருக்காங்கன்னு வைங்க, அதில் அவர் என்ன பண்ணுவார்னா 5 lakh எடுத்து வச்சுருவார். பேலன்ஸ் இருக்க 5 lakh வச்சு தான் அந்த ரிஸ்க் எடுப்பார், பிஸ்னஸ்க்கான ரிஸ்க்கை. ஏன் அந்த 5 lakh ஒதுக்கி வச்சிருக்காருன்னா, பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நமக்கு எப்போ ப்ராஃபிட் வரும்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை நமக்கு 2 years ப்ராஃபிட் வராமல் கூட இருக்கலாம். அந்த 2 yearsஸை நம்ம சமாளிக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த 5 lakh ஒதுக்கி வச்சுருக்காங்க. பொதுவாகவே 2 years வராமல் இருக்கும் நிறையா பிஸ்னஸில். 4 years 5 yearsலாம் ப்ராஃபிட் எடுக்காமல் போட்ட காசை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ வரைக்குமே. அப்படிலாம் பிஸ்னஸ் இருக்குது. அவங்களாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பேக் சப்போர்ட்டாக நிறையா இது வச்சுருப்பாங்க. எனக்கு பேக்கப்பே இல்லை, நான் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கேன், இந்த 10 லட்ச ரூபா தான் எனக்கு காசேனா, அப்போ நீங்கள் இந்த 5 லட்சத்தை எடுத்து ஒதுக்கி வச்சிடணும். இதுதான் உங்கள் பேக்கப்பாக இருக்கும். ஸோ இதே தான் நீங்கள் ட்ரேடிங்லேயும் பண்ணணும். ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு மொத்த காசு உள்ளே போட்டு தான் நிறைய பேர் இங்கே மாட்டிக்கிறாங்க, லாஸ் பண்ணுறாங்களே. நீங்களும் இப்போ ட்ரேடிங் பண்ண போகிறேன்னு சொல்லி லோன் பேங்க்கில் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. பேங்க்கில் பொறுத்தளவுக்கு லோன் எப்படி தருவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஒரு கடை வைக்க போகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் தான் லோன் தருவாங்க. ட்ரேடிங் பண்ண போகிறேன்னு கேட்டால் பேங்க்கில் லோன் தர மாட்டாங்க. அப்போ நீங்கள் எங்கே போய் லோன் வாங்குவீங்கன்னா, கண்டிப்பாக வேறு எங்கேயாச்சும் வெளியே போய் தான் வாங்குவீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakh தான் தருவாங்க உங்களை நம்பி. அப்போ நீங்கள் அந்த 5 lakh வாங்கி என்ன பண்ணுவீங்கன்னா, மொத்தமாக போடுவீங்க ஒரே ட்ரேடில். உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாலுமே சரி, மொத்தமாக போட்டிங்கன்னா அது ஒரு கட்டத்தில் லாஸ் தான் ஆகும், பாதி லாஸ் ஆகிரும். உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியாமல் அந்த கடனையும் கட்ட முடியாமல் ரொம்ப மாட்டிக்குவீங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் லோன் வாங்கி தான் பண்ணி ஆகணும், எனக்கு ட்ரேடிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறேன், எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியும், எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், இருந்துமே என்னால் கேபிட்டல் இல்லாதனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் லோன் வாங்குங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 lakh லோன் வாங்கினீங்கன்னா 2 லட்ச ரூபா மட்டும் எடுத்து ட்ரேடிங்கில் வைங்க, மீதி 3 லட்ச ரூபா எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க. 2 லட்ச ரூபா வச்சு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்கள். ப்ராஃபிட் எடுத்து லோன் அடைச்சிட்டு அப்படி பண்ணுங்கள். எடுத்தோடனே 5 லட்சத்தையும் போட்டிங்கன்னா ஒன்றுமே முடியாது. இப்போ ஒரு வேளை ட்ரேடிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 yearக்கு ப்ராஃபிட்டே எடுக்கலைன்னா கூட அந்த மாதம் இஎம்ஐ கட்டணும்ல லோனுக்கு, அந்த இதை நீங்கள் 3 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கல்ல, அந்த 3 லட்சத்துலேருந்து எடுத்து கூட கட்டி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு பெரிய லெவலில் ப்ரெஷரும் வரவே வராது, கடன்லேயே மாட்டிக்க மாட்டீங்க. இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் ஏன் லோன் வாங்கினா என்னால் ப்ராஃபிட்டே எடுக்க முடியல, லாஸ் தான் வருது, இதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்க எமோஷ்னல் சைக்காலஜி இப்போ நான் சொல்கிறேன். பொதுவாகவே உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிறப்ப எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி ஒரு டீம் பேட்டிங் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எந்த வித ப்ரெஷர் ஸ்கோர் போர்டு ப்ரெஷருமே இல்லாமல் கூல் அண்ட் காமாக விளாடுவாங்க. இதுவே நெக்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரோட தான் விளாடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் இருக்குது, இந்த பாலுக்குள்ளே இந்த ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் வந்துருச்சு. அதனால தான் அவங்க நிறையா டைம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடுறாங்க ப்ரெஷரை போட்டுக்கிட்டு. இதுவே நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், ஃபஸ்ட்டு விளாட்ற டீம் எப்பயுமே அதிக ரன் அடிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விளாட்ற டீம் தான் அதிக ரன் அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஸ்கோர் போர்டு ப்ரெஷரும் இல்லை. ஸோ சேம் கான்செப்ட் தான் ட்ரேடிங்லேயும். நீங்கள் உங்களுக்கு லோன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மந்த்லி எடுக்கிற ப்ராஃபிட் எனக்கு தான், நான் எடுக்கலைனாலும் பிரச்சனை கிடையாது, நான் சும்மாவே இருந்துக்குவேன்
அப்படின்ற ஒரு நிலமையில இருக்கிறப்ப நீங்கள் தாராளமாக ட்ரேடிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதுவே எனக்கு வேறு வழியே கிடையாது, இந்த ப்ராஃபிட்டை எடுத்து தான் இந்த மாதம் நான் 10,000 லோனை கட்டணும் அப்படின்னு வர்றப்போ உங்களால் முடியவே முடியாது. ப்ரெஷர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் மாதிரி உங்களுக்கு இந்த மணி ப்ரெஷர் வந்துருச்சு. இப்போ உங்களால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியாது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ உங்களுக்கு 25ஆந்தேதி லோன் கட்டுறது இருக்குன்னு வைங்க. நீங்கள் 20ஆந்தேதி வரைக்கும் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களால் ப்ராஃபிட்டே எடுக்க முடியல, ஒன்லி லாஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கடைசி 5 நாளில் எடுக்கிற ப்ராஃபிட் வச்சு தான் லோன் கட்டணுன்றப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, கடைசி 5 நாள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ரேண்டமாக ரேண்டமாக வரட்டும், ஏதாச்சும் ஒன்று அதிகமாக வரட்டும், எப்படியாவது கட்டிலாம் சொல்லிட்டு ரேண்டமாக போடுவீங்க. ஆனால் அந்த ரேண்டமாக போடுறது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட்டாக மாதிரி இங்கே உங்ககிட்ட இருக்க மொத்த கேபிட்டலையும் விட்டுட்டு போயிடுவீங்க. இதனால தான் நிறைய பேர் லோன் வாங்கினா ப்ராஃபிட் எடுக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, லோன் வாங்கினாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறது இதனால தான் குறையுது, லாஸ் அதிகமாக வருது. ஏன்னா ப்ரெஷர்னால தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அப்போ நான் லோன் வாங்கினாலும் என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியல, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நான் சொந்தமாக வேலைக்கு போய் நான் காசு சேர்த்து வச்சு சொந்தமாக காசு சம்பாரிச்சு மொத்தமாக கேபிட்டல் 10 லட்ச ரூபா சேர்த்து வச்சு நான் எப்போ ட்ரேடிங் பண்ணுறது, ட்ரேடிங்குள்ளே வர்றது, இப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்போ என்னால் நான் லோன் வாங்கினாலும் வேஸ்ட்டு தானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு லாஸுங்கிறது கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் இருக்கும். அதை நம்ம எவ்வளோ மேனேஜ் பண்ணிக்கிறோங்கிறதுல தான் நம்மளோட இதே இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி லோன் வாங்க கற்றுக்கங்க. இப்போ என்னால் மந்த்லி ஒரு 10K ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எப்படி லோன் வாங்கணும்னா, மந்த்லி ஒரு 3K லோன் இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டே 10,000 லோன் 20,000 கட்டுற மாதிரி வச்சா தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷருக்குள்ளே போவீங்க. ஒரு 3,000 கட்டுற மாதிரினா பேலன்ஸ் 7,000 உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அந்த 7,000 வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி. உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி லோன் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணுங்கள். இந்த மாதம் நான் 10,000 ப்ராஃபிட் எடுத்துட்டேன், இருந்துமே எனக்கு இன்னும் ஒரு 10 days எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்போ நான் ட்ரேடிங்குள்ளே போய் இன்னொரு 10,000 எடுத்தேன்னா நான் 2 மாதத்துக்கு சேர்த்து ப்ராஃபிட் இப்போ எடுத்துருவேன். ஸோ நான் 3-4 மாதத்துக்கு சேர்த்து லோனை கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா உங்களுக்கு வரும், தாட்டு நிறையாவே வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபிக்ஸ்டாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதம் நான் 10,000 தான் என்னோட ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா 10,000 நீங்கள் இந்த மாதம் எடுத்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காதீங்க. 10,000ல் 3,000 லோனுக்கு போக மீதி 7,000 எடுத்து ப்ராஃபிட்டில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் மந்த் ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கவே முடியலன்னா கூட அந்த 7,000ல் 3,000 எடுத்து அடுத்து இஎம்ஐ கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்த மந்த்து ப்ராஃபிட் எடுக்கலைன்னா கூட அந்த பேலன்ஸ் இருக்க 4,000 எடுத்து 3,000 கட்டிக்கலாம். ஸோ நீங்கள் 1 மந்த்து கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணாவே உங்களுக்கு 3 monthsக்கான ப்ரெஷர் குறைஞ்சிருது. இதுவே நீங்கள் 10,000 எடுத்துட்டேன் நான் திருப்பி பண்ண போகிறேன்ட்டு போனீங்கன்னா அந்த 10,000 விட்டு லாஸ் பண்ணி ஓவர் ட்ரேடிங்குள்ளே போய் மொத்தமாக லாஸ் பண்ணி பெரிய ப்ராப்ளம் போய் மாட்டிக்குவீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு லோன் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சஜஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் இதை வச்சு யோசித்து பாருங்கள். உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதை பண்ணுங்கள். நான் சொன்னேங்கிறதுக்காண்டி இதை நீங்கள் பண்ண வேணாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நானும் ஒரு மிடில் கிளாஸ் ட்ரேடர் தான். நான் கேபிட்டல் இல்லாதப்ப எனக்கும் இந்த மாதிரி லோன் வாங்குற ஐடியா தாட்லாம் வந்திருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்டயும் சொல்லியிருக்கிறாங்க லோன் வாங்கி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி லோன் வாங்குங்க. உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐ பிளான் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ பிளான் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லோன் வாங்காமல் ட்ரேட் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ்னால் என்ன நான் சொல்லிடுறேன். கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ்னால் கால்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம F1 ட்ரேடிங் பண்ணுவோம் இந்தியன் மார்க்கெட்டில், இங்கெல்லாம் வந்து கால்ஸ் கொடுப்பாங்க. சிக்னல்ஸ் எங்கே கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்கல்ல கிரிப்டோ, அங்கெல்லாம் வந்து சிக்னல்ஸ் கொடுப்பாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, கால்ஸுங்கிறது ஜஸ்ட் அவங்க சொல்லிடுவாங்க இந்த இடத்துல பை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் சிக்னல்ஸுங்கிறது அப்படி இருக்காது. ஒரு ப்ராப்பரான டிபி, ஸ்டாப் லாஸு, என்ட்ரி, எக்ஸிட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுதான் சிக்னல்ஸுக்கும் கால்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ் எடுத்தோன்னுமே சிக்னல்ஸ் அண்ட் கால்ஸ்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ட்ரேடருமே எடுத்தோன்னுமே இந்த கால் சிக்னல்ஸ்குள்ளே போக மாட்டாங்க. எல்லாருமே ஓனாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஓனாக தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. எப்போ இதுக்குள்ளே போவாங்கன்னா, அவங்களால பெரிய லாஸ் நடந்திருக்கும், அந்த லாஸை ஏற்றுக்க முடியாதனால தான் இதுக்குள்ளே போவாங்க. எப்படியாச்சும் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறனால தான் இதுக்குள்ளே உள்ளே வருவாங்களே. இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ்க்கான ட்ராப்பு தான் இது. இங்கே கேட்கலாம், ஏன் ப்ரோ இதை மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ்க்கான ட்ராப்புன்னு சொல்கிறீங்க? அவங்க நல்லது தானே பண்ணுறாங்க, சிக்னல்ஸ் கொடுத்து கால்ஸ் கொடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுக்க தானே வைக்கிறாங்க. நிறைய பேர் பண்ணாததை நிறைய பேர் கோர்ஸுக்குன்னு மணி வாங்கிட்டு பண்ணுறாங்க. அதை அவங்க டேரெக்டாக நமக்கு பண்ணியே கொடுக்குறாங்கல்ல, இதில் ஏன் ப்ரோ நம்ம ட்ராப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம்.
இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு யானை எடுத்துக்கோங்க. யானை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு அனிமல். ஆனால் அதை கட்டி போட்டிருக்க சங்கிலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சங்கிலி தான். ஏன் அந்த யானைனால அந்த சங்கிலி அத்துட்டு வர முடியாதா? வர முடியும். அந்த யானை சின்ன வயசுல அந்த சங்கிலியை அத்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் சின்ன வயசுல அதனால அந்த சங்கிலியை அத்துக்கிட்டு போக முடியாது. ஸோ அதே தான், அது வளர வளர ட்ரை பண்ணவே பண்ணாது. ஒரு கட்டத்தில் அது வளர்ந்ததுக்கப்புறம் அது என்ன நினைக்கும்னா, நம்மளால அதை அக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கும். ஏன்னா அது ட்ரை பண்ணியிருக்காது. மேபி அது ட்ரை பண்ணுச்சுன்னா அது அத்துரும். ஆனால் அது ட்ரை பண்ணாது. அதுக்கு மனசில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், நம்மளால இதை அக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் மென்டாலிட்டி தான் இந்த சிக்னல்ஸ் அண்ட் கால்ஸ் தர்றவங்க ட்ரேடர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரேடருக்கு முக்கியமானது மன வலிமை தான். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு லாஸை ஏற்றுக்க தெரியணும். ஒரு ப்ராஃபிட் இருந்தாலும் சந்தோஷப்படாமல் இது ஒரு ப்ராஃபிட் தான் சொல்லி ஏற்றுக்க தெரியணும். அதனால தான் சொல்கிறேன், ட்ரேடர்ஸ்க்கு மன வலிமைங்கிறது ரொம்ப முக்கியம். மைண்ட் கண்ட்ரோல், டிசிப்ளின் இதெல்லாம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் இவங்க கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் தரனால என்ன ஆகுதுன்னா, அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் நீங்கள் வாங்குறதுனால அவங்களே உங்களுக்கு டிபிஎஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் யோசிக்க கூட மாட்டீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற இடத்துல நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துருப்பீங்க. ஒன்று டார்கெட் அடிக்கும், இல்லைனா ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துச்சு இந்த ப்ராஃபிட்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த லாஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ என்ன மாதிரி ஆயிரும்னா, நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட அதிகமாக சார்ஜ் பண்ணால் கூட நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும் அந்த காசை. ஏன்னா ஒருவேளை அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களால அடுத்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அவங்க டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் இருக்கீங்க. இதுவே நீங்கள் ஓனாக செல்ஃப் லேர்ன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியும், எனக்கு ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அந்த மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த மணியை லாஸ் பண்ணுவீங்க பிகினராக இருக்கிறப்ப. பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் கற்றுக்குவீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்படி நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் கற்றுக்கவே மாட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாலும் நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும். ஏன் இதுக்குள்ளே மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ் போகிறாங்கன்னா, அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப. அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட அகைன் ஸ்கில் இருக்காது, கேபிட்டல் வச்சுருப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக. இவங்க அந்த டயத்தை யூஸ் பண்ணி தான் ட்ராப் பண்ணுவாங்களே. கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் அவங்க கேட்குறதுக்குலாம் நீங்கள் சேடாக பதில் சொல்லுவீங்க. இதுதான் ட்ராப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல தட்டி கொடுக்குற மாதிரி பேசி உங்களை உள்ளே வர வச்சு உங்ககிட்ட இருக்க கேபிட்டலை வாங்கி அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள குறை சொல்லலை. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, கேபிட்டலை வாங்கிட்டு லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்கள் கேபிட்டல் கிடைக்கவே கிடைக்காது. என்னை பொறுத்தளவுக்கு நல்லவங்களோ கெட்டவங்களோ இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு ட்ரேடர், நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்களாக பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கங்க எப்பயுமே. இப்படி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கில் என்றைக்குமே வளரவே வளருது. இன்னொருத்தவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கு 9 to 5 ஜாப் போகிறது எவ்வளோ பெட்டர். இப்படி நீங்கள் கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் வாங்குறப்ப உங்களுக்கு சேம் ப்ராஃபிட்டும் வரும், சேம் லாஸும் வரும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக பார்த்து இதை நீங்கள் கொடுக்குறப்ப, அவங்ககிட்ட இருந்து கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் வாங்குறப்ப உங்களுக்கு அவங்க ப்ராஃபிட் பண்ணி தருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதையே ஸ்கேமாக யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து கேபிட்டலை வாங்கி லாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணியிருப்பாங்க. பதிலுக்கு அவங்க லாஸ் பண்ண எடுக்கிறதுக்கு கேபிட்டல் இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு இதை ஸ்ப்ரெட் பண்ணி உங்ககிட்ட இருந்து கேபிட்டலை வாங்கி அதை ரெக்கவர் பண்ணலாம்னு நினச்சி உங்ககிட்டயும் ஆசையை தூண்டுவாங்க. ஆனால் அகைன் பார்த்தீங்கன்னா அவங்களும் லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கிறாங்க. சில பேர் இதில் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பயுமே இன்னொருத்தவங்க கிட்ட கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் வாங்காதீங்க. பொதுவாக இந்த மாதிரி இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டு பண்ணாதீங்க. நீங்கள் ஓனாக செல்ஃப் லேர்ன் பண்ணி பண்ணுங்கள். லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்கள் கற்றுக்குவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாருமே கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் வாங்காமல் ப்ராப்பராக செல்ஃப் லேர்ன் பண்ணி பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங். நான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் மொபைல்லேருந்து. அப்போ நான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் என்ட்ரி எடுத்துகிட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டயத்தில் நான் லேப்டாப்லேயே என்ட்ரி எடுப்பேன், லேப்டாப்லேயே எக்ஸிட் ஆவேன், மொபைலில் எடுத்துக்க மாட்டேன் கையில். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆக போகிறப்ப, அதாவது நான் ஸ்கேல்பிங் தானே பண்ணிட்டு இருந்தேன், எக்ஸிட் ஆக போகிறப்ப ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு சில பேர்லாம் ரூம்குள்ளே உட்காந்து ட்ரேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும், பயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே எழுந்திரிச்சு போய் உட்காந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் நிறையா ட்ரேடர்ஸ், மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது, இல்லை மிடில் கிளாஸ் இல்லை நான் ரிச் பீப்புளாக இருக்கேன் அவங்களுக்கும் இந்த டவுட்ஸ் இருக்குது. அது என்னன்னா, எந்த மாதிரியான லேப்டாப் வாங்கலாம், ட்ரேடிங்க்கு மொபைலில் பண்ணலாமா, இல்லை லேப்டாப்பில் பண்ணலாமா, இல்லை கம்ப்யூட்டரில் பண்ணலாமா, அதுவும் இல்லைன்னா டேப்பில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறையா டவுட்ஸ் இருக்கும்.
ஒருவேளை நான் லேப்டாப்பில் இல்லை பிசிலே நான் பண்ணாலும் என் ரேம்லாம் இதுக்கு நிறையா தேவையா, ப்ராசஸர்லாம் ரொம்ப தேவையான்னு சொல்லி நிறைய பேத்துக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணுறப்ப ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன், இல்லை ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாமா, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ட்ரேடர் எமோஷனல் மிஸ்டேக் பார்ட் 4 தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 பார்ட் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதை வாட்ச் பண்ணிட்டு வந்து இதை பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மொபைலில் ட்ரேட் பண்ணலாமா, இல்லை லேப்டாப்பா, இல்லை டேப்லெட்டா, இல்லை கம்ப்யூட்டரா, இதை பற்றி கிளியராக பார்த்துடலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மொபைலில் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி. அதுக்கான ரீசனும் அதுலேயே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்கிறேன். நான் ஏன் மொபைலில் ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, அதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டு ரொம்ப உங்களுக்கு பெருசாக தெரியும். ஒரு கேண்டிலும் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரிகிறப்போ உங்களுக்கு எமோஷ்னலி அதை அஃபெக்ட் பண்ணும். நம்ம எடுக்கணும், என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி அது உங்களை தூண்டும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா, இன்கேஸ் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பொசிஷனை போய் பார்க்க முடியாது. பொசிஷனை பார்த்தா சார்ட்டை பார்க்க முடியாது, சார்ட்டை பார்த்தா பொசிஷனை பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கனால நீங்கள் எக்ஸிட் ஆக முடியாது, என்ட்ரி எடுக்க முடியாது கரெக்டாக. இதுவே நீங்கள் லேப்டாப்பு இல்லைனா டேப்லெட்டு இல்லைனா கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எடுக்கிறப்ப இங்கிட்டு ஸ்டார்ட் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுவே நீங்கள் மொபைலில் பண்ணுறப்ப ஒரு தடவையும் டேபை ஸ்விட்ச் பண்ணி வரணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அது அவ்வளோவா இருக்காது, லாஸ் தான் அதிகமாக ஆகும் மொபைலில் பண்ணுறப்ப. ஸோ இதனால தான் நான் மொபைல் வேணாம், அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்க டவுட்ஸ் என்னென்னா, சரி மொபைல் வேணாம் ப்ரோ, நான் லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, டேப்லெட்டு இந்த 3ல் நான் எது வாங்கலாம்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஒரு டவுட் இருக்கும். இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் லேப்டாப் வாங்கினாலும் சரி, கம்ப்யூட்டர் வாங்கினாலும் சரி, டேப்லெட் வாங்கினாலும் சரி, உங்ககிட்ட மணியே கிடையாது, கடன் வாங்கி தான் வாங்கணும்னா அந்த மாதிரி போகாதீங்க. உங்ககிட்ட இருக்க காசுக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் தேவையா, ரேம் தேவையா, அதிகமான ப்ராசஸர் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB ரேமே போதும். நீங்கள் டேபு, கம்ப்யூட்டர் வாங்குறத விட லேப்டாப் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர்லாம் ரூம்குள்ளே உட்காந்து ட்ரேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும், பயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே எழுந்திரிச்சு போய் உட்காந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் லேப்டாப் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்போ லேப்டாப்பில் எந்த மாதிரி ரேம்லாம் செலக்ட் பண்ணுறது, அதிகமான ரேம் தேவையா, 8 GB 16 GBலாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் தேவையே கிடையாது. 4 GB ரேம் இருந்தாவே போதும். அதுவும் இல்லாமல் முதல்ல கவர்மெண்ட்டில் கொடுக்குறதுல 1 GB ரேம் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா 4 GBயோடயே வந்துச்சு. ஸோ அந்த லேப்டாப்பே போதும். நான்லாம் ஒரு பிகினரில் இருக்கிறப்ப, நான்லாம் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேனே. எனக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா தான், ப்ராசஸர் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எந்த விதமான ஹேங்கு, லேகு எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் 4 GBக்கு கம்மியாக ரேம் செலக்ட் பண்ணுறப்ப பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். என்ன ஒரு ப்ராப்ளம்னா, லைட்டாக ஹேங்கு இருக்கும், லைட்டாக லேக் ஆகும். அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணுன்னா உங்கள் லேப்பில் நீங்கள் ட்ரேடிங் சார்ட்டு அந்த அந்த ப்ரோக்கர் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க, டெலிட் பண்ணிடுங்க, வேறு எதையுமே வைக்காதீங்க. ஸோ அதை மட்டும் வச்சுருக்கப்போ உங்களுக்கு ஹேங் ஆகவே ஆகாது. நீங்கள் நிறையா ஐட்டம்ஸ் வச்சு மூவி பார்ப்பீங்க, நிறையா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங் ஆகும். ஒருவேளை ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு 4 GB ரேம் இருக்குது, 8 GB ரேம் இருக்குன்னா நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேங் லேகெல்லாம் ஆகவே ஆகாது, ப்ராப்ளமே இருக்காது. சேம் இதே தான் பிசிக்கும், நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லேப்டாப்பில் ட்ரேட் பண்ணுறப்ப ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாமா, இல்லை ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் மொபைல்லேருந்து. அப்போ நான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துகிட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டயத்தில் நான் லேப்டாப்லேயே என்ட்ரி எடுப்பேன், லேப்டாப்லேயே எக்ஸிட் ஆவேன், மொபைலில் எடுத்துக்க மாட்டேன் கையில். என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆக போகிறப்ப, அதாவது நான் ஸ்கேல்பிங் தானே பண்ணிட்டு இருந்தேன், எக்ஸிட் ஆக போகிறப்ப ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா என்னால் எக்ஸிட் ஆக முடியல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் மொபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போகிறவங்களாட்டியுமே ஆல்மோஸ்ட் எனக்கு வந்த ப்ராஃபிட்டில் பாதி லாஸ் கிட்ட போயிடுச்சு. அப்புறம் அதை எக்ஸிட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஈத்தர்நெட்டுங்கிற ஒன்றே கனெக்ட் பண்ணேன். ஒய்ஃபையை நான் நம்புறதே கிடையாது. ஈத்தர்நெட்லாம் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா கரண்ட்டு போயிருச்சுன்னா வராது. இதுவே நீங்கள் யூபிஎஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு ஒய்ஃபையை நம்புறதை விட
ஈத்தர்நெட்டை நம்புறது எவ்வளோ பெட்டரு. அதில் நீங்கள் யூபிஎஸ் கனெக்ட் பண்ணி வச்சு இப்போலாம் நிறைய ஈத்தர்நெட்டுக்கு யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஒரு 3000லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி பண்ணுறப்போ உங்களுக்கு கரண்ட்டு போனால் கூட நெட்டுக்கான கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அன்கனெக்டிவிட்டி ஆகவே ஆகாது இன்டர்நெட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். டேரெக்டாக நம்ம ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறப்ப நெட்ஒர்க் ஃபாஸ்ட்டாக இருக்கப்போ நீங்கள் ஈஸியாக என்ட்ரி ஆகலாம், ஈஸியாக எக்ஸிட் ஆகலாம். சில இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் எக்ஸிட் நம்ம கொடுத்ததுக்கப்புறமே பஃபர் ஆகிக்கிட்டு அப்புறம் தான் எக்ஸிட் ஆகும் கொஞ்சம் தள்ளி. அது சில நேரத்தில் நமக்கு ஃபேவராகவும் முடியும், அப்படியே ஆப்போசிட்டாகவும் முடியும். என்னோட ஓன் சஜஷன் என்னன்னா ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணி பண்ணுங்க. ஒய்ஃபையை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ஓன் சஜஷன் தான். இதை நீங்கள் அப்படியே பிளைண்டாக நம்பி எடுத்துக்கணும்னு கிடையாது. நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப கரெக்டாக இருந்துச்சு, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப்போ இல்லை டேப்லெட்டோ இல்லை கம்ப்யூட்டரோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க எந்த மாதிரிலாம் லேப்டாப் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காண்டி தான். நோ ப்ராப்ளம், உங்ககிட்ட எந்த விதமான ரேம் இருந்தாலும் சரி ட்ரேட் பண்ணலாம், பயப்படாதீங்க. ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே கால்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டிருப்பாங்க, நான் ட்ரேட் பண்ணி தரேன், நீங்கள் வந்து வர்ற ப்ராஃபிட்லேருந்து எனக்கு 1% கொடுத்தா போதும், 2% இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கேபிட்டல் கொடுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன், பண்ணி ப்ராஃபிட் எடுத்து தரேன், லாஸே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஆமாம் அவங்க பண்ணி தராங்க, அவங்க அதுலேருந்து 1% எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காண்டி அவங்க லாஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம நம்பி கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு லாஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது இல்லை, நமக்கு ப்ராஃபிட் வந்தால் தான் அது வந்து 1% ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வரணும், அவங்களுக்கு காசு வேணும்னா நம்மளை ப்ராஃபிட் பண்ண வச்சா தானே அவங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களுமே கொடுப்பீங்க, நீங்களுமே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க. இப்படி தான் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ட்ரேடரோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி பேசினா எப்படி அவங்கள ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் பேசுவாங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்கன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கன்னு கிடையாது, எல்லாருமே இப்படி தான் யோசிப்பாங்க. ப்ராஃபிட் ஒருத்தங்களுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டுன்றப்ப கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் பண்ண தான் வைப்பாங்க, லாஸ் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்கணும். நிறைய பேர் இப்போவே அதவே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேக்காக ஒன்று ரெடி பண்ணி ஃபேக்காக கொடுக்குறாங்க. ஏன் அவங்கெல்லாம் இப்படி கேட்குறாங்க, ஏன் அவங்கெல்லாம் இப்படி ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு வாங்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேபிட்டல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால், ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற கேபிட்டல் லாஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேபிட்டல் அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட கேபிட்டல் இல்லை. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு கேபிட்டல் கிடைக்கும்ல, அதை வச்சு அவங்க உங்களுக்கும் ப்ராஃபிட் கொடுப்பாங்க, அவங்க கேபிட்டலையும் ரெக்கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கையில் எடுக்கிறாங்களே. நிறைய பேர் அவங்களுக்கு ட்ரேடிங் தெரியவே தெரியாது, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவும் இருக்க மாட்டாங்க, கேபிட்டலாக லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குங்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க. இவங்க எப்படி அவங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களோட ட்ரேடிங் இது. ஸோ அப்போ இவர் வந்து ட்ரேடரு அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க பர்சனலாக, இந்த மாதிரி நான் பண்ணி தந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு நீங்கள் கால் நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதிலேயே இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உங்களை ட்ராப் பண்ணுறாங்களே. இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்திருக்கும், இந்த மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீயாகவே அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய ஃப்ரீயாகவே பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு தரவே தேவையில்ல, அதுக்கு அடுத்து வர்றதுக்கு மட்டும் எங்களுக்கு பர்சன்டேஜில் ஷேர் தந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப்பு தான். நீங்கள் அவங்கள்ட்ட அவங்க கேபிட்டலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் எடுத்தால் 1% ஷேர் தரேன்னு சொல்லுவாங்க. லாஸ் ஆச்சுன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், மார்க்கெட்டுங்கிறது 100% யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லாஸ் வரவோ செய்யும். அந்த லாஸுங்கிறது ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணி கன்ஃபார்மாக ஒரு 1 மந்த் ஸ்ட்ரீக்காக லாஸ் இருக்கலாம், 1 இயர் ஸ்ட்ரீக் கூட லாஸ் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் லாஸை. அதை நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட கேபிட்டல் கொடுத்து பண்ணுறப்ப அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீக் 1 மந்த் அவங்க லாஸ் பண்ணிக்கிட்டே வராங்க தொடர்ந்து, ஒரு நாள் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா அந்த லாஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த லாஸை ஃபைனலாக அந்த கேபிட்டல் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி ப்ளோ பண்ணி விட்டுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா செபி ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லை கால்ஸ் இந்த மாதிரி நீங்கள் யார்ட்டையும் வாங்கக்கூடாது, யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாதுல்ல, அதே மாதிரி அவங்களும் கேட்கக்கூடாது தான். அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. இருந்தாலும் தப்புங்கிறது உங்கள் மேலே தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கப்ப நீங்களே ஒரு நாள் லாஸ் பண்ணுவீங்க, நீங்களே ஒரு நாள் ப்ராஃபிட் எடுப்பீங்க. ஸோ ப்ராஃபிட் லாஸுங்கிறது பார்ட் ஆஃப் தி ஜேர்னி தான் ட்ரேடிங்கில். ஆனால் அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி நான் ப்ராஃபிட் மட்டுமே எடுத்துருவேன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு. டெய்லி யாருனாலையும் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஒரு நாள் ப்ராஃபிட் எடுக்கலாம், ஒரு நாள் லாஸ் இருக்கலாம். அவங்க பேசுகிறதே எமோஷனலாக அவங்கள வீக் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. எனக்கு புரியுது ப்ரோ, நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம சேர்ந்து பண்ணலாம், நீங்கள் எனக்கு வரல 1% கொடுத்தா போதும், நான் உங்களை வாண்டி பண்ணி தரேன்னு சொல்லி உங்கள் மண்டையை கலவரதுன்னு சொல்லுவாங்களே, அதை பண்ணுவாங்க அவங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, லாஸ்ட்டில் இருக்கிறனால ஆல்ரெடி லாஸ்ட்டில் இருப்பீங்க, வேறு வழி இல்லை, எமோஷ்னலி வீக்காக அவங்க வந்து உங்களை எமோஷ்னலாக ட்ராப் பண்ணிட்டாங்க மைண்டை. அவ்வளோதான், முடியாது. இதுக்கப்புறம் வந்து உங்களால் அதுலேருந்து இது பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வேணான்னு சொல்ல மாட்டீங்க, சரி ப்ரோ ஓகேன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவங்க உங்களை எமோஷ்னலி வீக் ஆக்கிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டாங்க. ஹியூமனோட நேச்சர் என்னன்னா, ஒருத்தவங்க சோகமாக இருக்கிறப்ப, கவலையில் இருக்கப்போ இன்னொருத்தவங்க வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க, அது நல்ல அட்வைஸோ கெட்ட அட்வைஸோ அதை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா நம்ம சோகமாக இருக்கோம், நம்ம வந்து கவலையில் இருக்கப்போ நம்மகிட்ட யாருமே வரல, அவங்களாச்சும் வந்திருக்காங்கல்ல, அப்போ அவங்க பேச்சு கேட்போம்னு சொல்லிட்டு தான் போவோம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் தான் அவங்க உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவன் சோகமாக இருக்கானா சந்தோஷமாக இருக்கானாலாம் தெரியாது. அவங்க நார்மலாக உள்ளே வந்து தான் பேசுவாங்க. நீங்கள் பேசுகிறப்ப சோகமாக இருக்க மாதிரி காட்டிக்குவீங்க. அவங்க அதை தான் சான்ஸ்ன்னு சொல்லி உங்களை இந்த மாதிரிலாம் பேசி ட்ராப் பண்ணிடுவாங்க. ட்ராப் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து கேபிட்டலை வாங்கிடுவாங்க. இல்லை உங்கள் கையாலேயே பண்ண வச்சு லாஸ் பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். எனக்குமே இந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்திருக்கு. என்னைய பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கேபிட்டலை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து பண்ணுறதுக்கு, இல்லை அவங்கள்ட்ட இருந்து கால்ஸை வாங்கி பண்ணுறதுக்கு, நீங்களாக ஓனாக பண்ணி லாஸ் பண்ணால் கூட கற்றுக்கலாம். இப்படி அவங்கள்ட்ட கொடுத்து பண்ணுறப்ப கற்றுக்கவும் முடியாது, உங்கள் கேபிட்டலும் போயிடும். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் ஏமாறாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் தான் ஏமாந்துட்டு இருக்காங்க. எனக்கே இன்ஸ்டாகிராமில் பர்சனல் மெசேஜ் பண்ணுறவங்க, எனக்கு ட்ரேடிங் தெரியாது ப்ரோ கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன்ட்ட பண்ணுறீங்க? இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வேறு மோட்டிவில் இருக்கவங்கள்ட்ட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேபிட்டலாக ப்ளோ பண்ணி விட்ருவாங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா யாரையுமே நம்பாதீங்க பிளைண்டாக. ஸோ உங்கள் காசுக்கு நீங்கள் தான் எப்பயுமே பொறுப்பு. லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அது உங்கள் கையிலேருந்து வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஏன் ட்ரேடர்ஸ்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே ப்ராஃபிட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் ட்ரேட் பண்ணி எனக்கு வேணாம் ட்ரேடிங்கே வேணான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், அவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதை பார்த்தீங்கன்னா நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வர்றப்ப ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ் 25 டேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு. ஏன்னா எனக்கு வந்து அப்போ அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ட்ரேடிங்கில். ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல. ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதப்ப அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்னோடய பழைய அனாலிசிஸை நான் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி நம்ம கேவலமாக பண்ணியிருக்கோமா அனாலிசிஸ்ன்னு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் அந்த டயத்தில் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே புரியும். பழைய அனாலிசிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ பண்ணதோட இப்போ நீங்கள் பெட்டராக பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த அனாலிசிஸ் வச்சு எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணோம், எப்படி நம்ம வந்தோடனே ப்ராஃபிட் கொடுத்துச்சு மார்க்கெட்டு, அது உங்களுக்குமே சில மிஸ்ட்ரியாக புரியாமல் இருக்கலாம். இன்னும் சில பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங் தான், இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 30 டேஸ் உள்ளே வந்தோடனே எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எல்லாத்தையும் பிடிக்கும், இதுதான் மார்க்கெட்டோட சைக்கிள்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிடுறேன், ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் கிடையாது. நீங்கள் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் அது உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், அகைனும் நான் சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு பென்சில் இருக்குன்னா அந்த பென்சிலை ஒரு படிக்கிற பையன்கிட்ட கொடுங்க. அவன் என்ன பண்ணுவான், அது எழுதுவான், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவான். அதே பென்சிலை தூக்கி ஒரு ரவுடி கையில் கொடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு கொலைகாரன் கையில் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா அது கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவான். பென்சில் வச்சு கொலை பண்ணலாம்ல, அவன் அதுக்கு யூஸ் பண்ணுவான். ஸோ அதே தான் மார்க்கெட்டு யார் கையில் இருக்குங்கிறத தான் வேல்யூவே இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல டிசிப்ளினான பாய் கையில் கொடுத்தீங்கன்னா அவன் அந்த ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவான். நீங்கள் கேம்பிளாக பார்க்குறவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த கேம்பிளாக தான் அவன் பார்ப்பான். ஸோ இதுதான் டிஃபர் ஆகுது ரெண்டுமே. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாம்பிள்னால. ஸோ அதுதான் மார்க்கெட் வந்து கேம்பிளிங் கிடையாது, நீங்கள் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக பார்த்தா இது ஒரு பிஸ்னஸ்ஸு, கேம்பிளிங்காக பார்த்தா இது ஒரு கேம்பிளிங்கு. கேம்பிளிங்க்குன்னு சொல்லி நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஃபீல் பண்ணுறது எல்லாம் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு 30 டேஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தருது, நெக்ஸ்ட்டு பிடுங்குதுன்னு சொல்லிட்டு கேம்பிளிங்கில் இப்படி தான் நடக்கும். கேம்பிளிங் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் இந்த மாதிரி தான் நடக்கும்.
ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எடுப்பாங்க. ஆனால் மார்க்கெட் அப்படி கிடையாது. இது உங்களுக்கு மட்டும் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இது எனக்கும் நடந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேத்துக்கு இது நடந்துட்டு தான் இருக்கும். இது எதனால நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லி. ஏன் அதை சொல்கிறாங்க? ஏன்னா வயசில் கம்மியாக இருக்கவங்களுக்கு விவரம் எதுவும் தெரியாது. அவங்க என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒன்று பண்ணிடுவாங்க. அது ராங்காகவும் போய் முடிஞ்சிடும், இல்லை கரெக்டாகவும் போய் முடிஞ்சிடும். ஸோ சேம் இதே கான்செப்ட் தான் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றப்ப நீங்கள் ஒரு யங்ஸ்டர், உங்களுக்கு பயம் என்னன்னே தெரியாது, மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது. ஃபஸ்ட் என்ட்ரி எடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக உள்ளே வரீங்க, இளங்கன்று பயம் அறியாதுல்ல. அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு என்ட்ரி எடுப்பீங்க பயமே இல்லாமல். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கும், ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ட்ரி எடுப்பீங்க, ப்ராஃபிட் தான். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் அனாலிசிஸில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் லக்கில் தான் நடந்திருக்கும். எல்லாத்துக்குமே இது லக்கு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்குறப்ப கம்மியான அமௌண்ட்டு போட்டு வரும், கம்மியான அமௌண்ட்டு போட்டு ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பரவாயில்ல, நம்மளாலேயும் இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியுது, இவ்வளோ தானே, ஈஸி தானே நினைப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நினைப்பீங்க. இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ஈஸி, இதை பார்த்து எதுக்கடா பயப்படுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க, சிரிப்பீங்க நல்லா உட்காந்து. இந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன்ல, இதை மாதிரி பார்த்து பண்ணுங்கன்ட்டு. இவங்களெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி தோணுன்னா, என்னடா அவன் போட்டு வளரிட்டு இருக்கான்னு தோணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஸ்டார்டிங்கில். நான் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்ப எதுக்குடா அவன் இவ்வளோ பயமுறுத்துறான் அப்படின்னு தான் தோணுச்சு. போக போக தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராஃபிட்டாக எடுக்கிறப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டாக தூக்கி போடுவோம், டபுள் ஆகும், எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் நினச்சி போடுவீங்க. ஆனால் அப்போ தான் என்ன ஆகும்னா, மார்க்கெட் வேலையை காட்டும். அப்போ தான் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க, அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக லாஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுனா, நீங்கள் இப்போ ஒரு பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்க, டிசிப்ளினாக இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் கேம்பிளிங் மாதிரி தான் என்ட்ரி பை செல் பண்ணியிருப்பீங்க. இத்தனை நாள் நீங்கள் ப்ராஃபிட்டாக பார்த்து வந்துட்டீங்க. சடனாக அந்த ஒரு பெரிய லாஸை அவங்களால தாங்க முடியாது. எடுத்த ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும்? 1000 ரூபா 2000 ரூபாவா இருக்கும். வந்த லாஸ் எவ்வளோவா இருக்கும்? 10,000 ரூபாவா இருக்கும். அப்போ உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எப்படி லாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு, நம்மளால தான் ப்ராஃபிட் பண்ண முடியுமே சொல்லிட்டு அகைன் திருப்பி ஒரு என்ட்ரி எடுப்பீங்க, அதுவும் லாஸ் ஆகும். இந்த மாதிரி தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே போய் ஃபுல்லாக நீங்கள் அந்த 1 மந்த்து மார்க்கெட் லக்கில் கொடுத்துச்சு பார்த்தீங்களா ப்ராஃபிட்டு, அந்த ப்ராஃபிட்டையும் விட்டுட்டு உங்ககிட்ட இருக்க கேபிட்டல் ஒரு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த கேபிட்டலையும் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளோ ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டு, வாஷ் அவுட் ஆகிருவீங்க. இங்கே தான் நமக்கு ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. இந்த சூசைடுங்கிற ப்ராப்ளம் இங்கே தான் நமக்கு உள்ளே வருது. ஏன் சொல்கிறேன், ஒரு பிகினர் ட்ரேடர் ஏன் சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரீசன்னால தான் பிகினர் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. திடீர்னு அவங்ககிட்ட இருக்க மொத்த காசையுமே எடுத்து அவங்க கொடுத்த ப்ராஃபிட்டு, அவங்களோட சொந்த காசு எல்லாத்தையுமே எடுக்கவும் அவங்களால தாங்க முடியாது அந்த வலியை. பொதுவாக சொல்லப்போனால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளவு மனசு வலிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த வலியை அவங்களால தாங்க முடியாது. இன்னுமே ரொம்ப வீக் பீப்புளாக இருந்தாங்க, சேஃப் ஜோனுக்குள்ளேயே அவங்க இருந்திருந்தாங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு இந்த லாஸெல்லாம் பார்த்தோன்னையும் ரொம்ப தாங்க முடியாது. மேக்ஸிமம் ட்ரேடராக வர்றவங்க ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வர்றவங்க தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்கிறப்ப இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணி சூசைடுங்கிற மைண்ட் செட் உள்ளே வரும். இதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா சூசைடுக்குள்ளே போகிறாங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை விட ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் 12 சூசைட் ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள், அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் நான் மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஒரு பிகினராக வர ட்ரேடர் ஏன் இப்படி சூசைட் பண்ணிக்கிறாங்க, அட்டம் பண்ணுறாங்க, அதை பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பிகினராக வர்றீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு வாங்க. லேர்ன் பண்ண முடியலன்னா கூட லாஸ் பண்ணுறத கம்மியாக லாஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தோக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தோற்றுருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்ப என்ன எதுனே தெரியாமல் தானே வந்திருப்பீங்க. ஒரு 10K கேபிட்டல் வச்சு பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் தோற்றிங்கன்னா உங்களுக்கு 10Kவோட போயிடும். இதுவே நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் வந்து ஒரு பிகினர் லக்கில் ப்ராஃபிட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 50K ஒரு 1 lakh மேலே ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னு வைங்க. 2 monthsே நல்லா ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க 1 lakh கிட்ட. அதுக்கப்புறம் தோற்றிங்கன்னா அந்த வழி எப்போ இருக்கும்னு நினச்சி பாருங்கள். 10,000 லாஸ் ஆகிற வழி எப்போ இருக்கும், 1 lakh லாஸ் ஆகிற வழி எப்போ இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மேலேருந்து விழுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வலிக்கும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஏர்லியாக எப்போயுமே லாஸ் பண்ணி தோற்றுருங்க மார்க்கெட்டில் ஒரு பிகினராக இருக்கிறவங்க. ஏன்னா நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க மார்க்கெட்டை பற்றி. நீங்கள் தோக்காமல் இருக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது ஒரு கட்டத்தில் பயங்கரமாக நீங்கள் விழுவீங்க. அப்போ ரொம்ப வலிக்கும், தாங்க முடியாது. இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் சூசைட்க்கு. ஏன்னா சின்னதாக இருக்கிறப்ப நீங்கள் லாஸ் பண்ணி தோத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சூசைட் மைண்ட் செட்டுக்கு போக மாட்டீங்க, ரெக்கவர் பண்ணிக்கலான்னு ஐடியா இருக்கும். பெரிய லெவலில் போகிறப்ப நீங்கள் ப்ராஃபிட்டாக பார்த்து வந்துட்டீங்க, ஃபஸ்ட்டு கண்ணில் க்ரீனாக பார்த்துட்டீங்க, பெரிய அமௌண்ட் எடுத்துட்டீங்க,
மொத்த பெரிய அமௌண்ட்டும் போய் உங்ககிட்ட இருக்க காசும் போய் ரெட் கலரில் பார்க்குறப்ப அந்த வலி பயங்கரமாக இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்குது சூசைட் பிகினர் ட்ரேடர் அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகே எஸ், இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் பார்த்துருக்கோம். பிகினர் ட்ரேடராக இருக்கிறவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் கொடுக்கும், நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ராஃபிட்டை எடுத்துரும். இது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கில் தான் ஃபஸ்ட்டு தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் தோற்க முடியுமோ அவளுக்கு எவ்வளோ சீக்கிரம் தோற்றுருங்க. அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக கற்றுப்பீங்க. பெரிய இடத்துலேருந்து விழுந்தால் ரொம்ப வலிக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதனால தான் நிறையா பிகினர் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்தோடனே சூசைடுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறாங்க, அட்டம் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறாங்க. இதனால தான் லாஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அதை எவ்வளோ கம்மியாக லாஸ் பண்ணணும், எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு லாஸ் பண்ணணுங்கிறத தான் இருக்குது. தெரியாமல் லாஸ் பண்ணால் அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். தெரிஞ்சுக்கிட்டு லாஸ் பண்ணுங்கள். அந்த லாஸ்லேருந்து ஏதாச்சும் ஒன்றா கற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணி அழுவாதீங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காகவும் தான். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு எடுக்க போகிற ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இதில் சொன்ன எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு நடந்ததை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.